ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இன்னொரு சூப்பர் கியூட் வீடியோவோட வந்திருக்கோம். நமக்கு பிடிச்ச ரொம்ப கனிவான ஃப்ரெண்ட் மை மெலடிய எப்படி வரையறதுன்னு பார்க்க போறோம். மை மெலடி எப்பவுமே பேக் பண்ணிட்டே இருப்பா, இல்லனா அவளுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் ஃபிளாட்ல ஒரு எலியோட நேரம் செலவழிப்பா. அவளுக்கு அவளோட அழகான எப்பவுமே போடுற பிங்க் ஹர்ட் போட ரொம்ப பிடிக்கும். அதோட போ இல்லனா பூ வச்சுப்பா. நம்ம நல்ல ஃப்ரெண்ட் மை மெலடிய வரைய காத்திருக்க வேண்டாம். அதனால வரைய தேவையான பிடிச்ச பொருட்களை எடுத்துக்கலாம். அப்புறம் வரைய தொடங்கலாம் வாங்க. நாம இப்ப பயன்படுத்த போறது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு டார்க் கிரே பிங்க், அப்புறம் yellow மார்க்கர். முதல்ல உங்க டார்க் கிரே மார்க்கரை வச்சு அவ 2 குட்டி கைகளை திறந்த சர்க்கிள்ஸா நம்ம வரைஞ்சுக்கலாம். இப்ப ஹூட்க்கு கீழே இருக்கிற துணிய வரைஞ்சுக்கலாம். அது 2 வேவி ரெக்டாங்கிள்ஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, அவளோட பாட்டி தான் இந்த ஹூட செஞ்சாங்களாம். அது அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அடுத்து அவளோட கைகளுக்கு கீழே வரைஞ்சுக்கலாம். அப்புறம் அவளோட அழகான முகத்தை அவுட்லைன் பண்ணிக்கலாம். ஒரு தட்டையான விரிவான ஓவல் வரைஞ்சுக்கலாம். இப்போ இந்த லைன்ஸை டார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் அவ எப்பவும் போடுற போ வரைஞ்சுக்கலாம். நடுவுல ஒரு சின்ன சர்க்கிள் வரைஞ்சுக்கலாம். ஒரு ஹார்ட் சைடுல திரும்பி இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அவளோட போ ஒரு பாதியும் அப்படிதான் இருக்கும். போக்குள்ள 2 பக்கமும் இப்படி லைன் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்ப காதுகளை வரைய தொடங்கலாம். அவ போவோட மேல இருந்து இப்படி வரையணும். அப்புறம் அத போவோட சைடுல சேர்த்துக்கணும் இங்க. அப்புறம் 2வது காதுக்கு ஒரு பெரிய யூவ இந்த காது பின்னாடி வரையணும். அப்புறம் அது ரொம்ப கீழே போக கூடாது. இப்போ ஒரு சின்ன லைனை இங்க வரையணும். அப்புறம் அந்த லைனை அப்படியே தொடர்ந்து கீழே அவ ஷோல்டருக்கு கொண்டு வந்து ஹூடோட சைடுல நிறுத்தணும். லெஃப்ட் சைடுல இருக்கிற போவை இன்னொரு ஷோல்டர்ல சேர்க்கணும். இப்போ எல்லா லைன்ஸையும் திக்காக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. அவ உடம்ப வரைஞ்சு முடிக்கிறதுக்கு முதல்ல பின்னாடி இருந்து ஆரம்பிக்கலாம். லெஃப்ட் பக்கம் கைகள்ல ஆரம்பிச்சு இப்படி லைன் வரையணும். அவ கால்களை வரைய நேரா ஒரு லைனை ரைட் பக்கம் வரைஞ்சு அப்புறம் பின் பக்கமா சி வரையணும். அப்புறம் ஒரு சின்ன லைன் வரைஞ்சுக்கணும். அவ முன்பக்கம் கால் பின்பக்கம் கால்கள்ல மறைஞ்சிருக்கும். அந்த கால் வரைஞ்ச மாதிரியே இதையும் வரையணும். கீழே ஒரு சின்ன லைன் போடணும். கடைசியா ஒரு குட்டி டம்மி. கடைசியா ஒரு கேபிட்டல் சி போட்டு வால வரைஞ்சுக்கலாம். இப்போ எல்லா லைன்ஸையும் திக்காக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் சேர்த்துக்கலாம். அவ கண்களுக்கு 2 ஓவல் வரைஞ்சு கலர் பண்ணிக்கோங்க. மைமெல்க்கு அவ எங்க போனாலும் அன்பையும் சந்தோஷ சிரிப்பையும் பரப்ப ரொம்ப பிடிக்கும். அவ வாயை யூ ஷேப்ல வரைஞ்சுக்கணும். அப்புறம் கடைசியா அவ மூக்க சைட்வே ஓவல்ல வரைஞ்சுக்கோங்க. பிங்க் கலர் பயன்படுத்தி அவளோட லுக்க ஃபினிஷ் பண்ணுங்க. அடுத்து போக்கு yellow பயன்படுத்துங்க. அப்புறம் கடைசியா மூக்க ஃபில் பண்ணுங்க. டடா! நீங்க அற்புதமான வேலை பண்ணீங்க. மை மெலடி உங்க டிராயிங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். மறக்காம லைக் பட்டன் அழுத்துங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.